ராகுல், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இங்க வந்துகிட்டு யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? சின்ன பிள்ளை நினைப்பா உங்களுக்கு? சும்மா நல்லா இருக்குல்லடி. ஏன் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் இப்படி விளையாடணுமா? யாரு நம்மளை பார்க்க போறா? அவங்களும் ஷாப்பிங் பண்ற குறியில இருக்காங்க. நம்மளெல்லாம் யாரு பார்க்க போறா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா, சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க. 7 கழுத வயசாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்மளதான் திட்டுவாங்க. திட்டுனா திட்டிட்டு போட்டுமே, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல. இப்போ நான் உன்னை ஒரு ரவுண்ட் கூட்டி போறல, அதே மாதிரி நீ என்னை ஒரு ரவுண்ட் கூட்டி போகணும். என்ன டீல்? ஓகேவா? கிழிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் ஒரு ரவுண்டா? என்னை நீங்க ஒரு ரவுண்ட் அடிக்கவே வேணாம்பா, தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? போடிங்கிட்டு இப்ப சந்தோஷம் மாதிரி சுத்தி பாரு, யாருமே நம்மள பார்க்கல. நீ தான் சும்மா அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு ரொம்ப தான் பண்ற. இல்ல ராகுல், இது என்ன நம்ம வீடா? வெளியில வந்து இப்படிலாம் பண்ணலாமா? அதுவும் சின்ன பிள்ளை தரமா? நமக்கு குழந்தை பிறந்து நம்ம குழந்தைய ட்ராலியில வச்சு தள்ளிட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்க என்னைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் நம்ம குழந்தைய இதுல வச்சு தள்ளணும் தான் ஆசை. எங்க நடக்க மாட்டேங்குதே. வர வர நீங்க பண்றதே சரியில்லை ராகுல். ஏண்டி மூச்சுக்கு 300 தடவை ராகுல் ராகுல் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஒரு தடவையாச்சும் வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறியா? அப்படி கூட வேணாம். ஆசையா அத்தான் மாமா செல்லம் டார்லிங் அப்படி எவ்வளவோ இருக்கு பொண்ணுங்க கூப்பிடுறது. அதெல்லாம் எதையாச்சும் கூப்பிடுறியா? எப்போ பார்த்தாலும் ராகுல் ராகுல் ராகுல். வர வர என் பேர் எனக்கே பிடிக்காம போச்சு. ஓ, அப்படியாடா? சரிடா, இனிமே அப்படியே கூப்பிடுறேன்டா. சரியாடா? ஓகேவாடா? உன் பேரை இதோட மறந்துட்டேன்டா. சரியாடா? டா 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 டா. என்னடி விளையாடுறியா? இத்தனை டாப் போட்டு கூப்பிடுறேன். அச்சோ பஸ். டானா டா இல்ல, டார்லிங்கோட ஷார்ட் ஃபார்ம். அதான் இத்தனைடா. ஓகேவாடா? உன்னை கூப்பிட சொன்னேன் பாரு, என்னைய தாண்டி சொல்லணும். என்னத்த சொல்ல? உன்னைய வச்சுக்கிட்டு நான் காலம்புற என்ன கஷ்டப்பட போறேனோ தெரியல. சாரி பாஸ், அதான் உங்க தலையெழுத்து. உங்க தலையில நான் தானே எழுதிடுச்சு. அப்புறம் இனிமே என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, பழகிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். சொல்லுவடி? சொல்ல மாட்டேன். ஹே டார்லிங், என் செல்லம், எப்படி இருக்க? உன்னையதான் இவ்வளவு நாள் வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். கண்ணுல மாட்டினியா? யாரு ராகுல் இவங்க? யார கூப்பிடுறாங்க? இங்க நம்மளை தவிர வேற யாருமே இல்லையே. என்ன டார்லிங் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? நான் இல்லாம இருக்கும் புது பிகரை கரெக்ட் பண்ணிட்டியா? என்ன ராகுல், நம்மளை பார்த்து தான் பேசுற மாதிரி இருக்கு. உன்னையவா கூப்பிடுறாங்க? இல்லையேடி, என்னையவா இருக்காது. எனக்கு யாருன்னே தெரியல. தெரியாதவங்கள்ட்ட இப்படிதான் வந்து பேசுவாங்களோ? ஒருவேளை ஃபோன்ல எதுவும் பேசுறாங்களா? இல்லடா பக்கி, நம்மள தான் பேசுறாங்க. இரு கேப்போம். எங்க யாரு நீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? இங்க நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எங்க கிட்டயா பேசுறீங்க? ஹே, உன்கிட்டலாம் நான் ஒன்றும் பேசல. நான் என்னோட டார்லு ராகுல் செல்லத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ராகுல் இது? உனக்கு யாருன்னே தெரியாது சொன்ன, ஆனா அவ கரெக்டா டார்லு செல்லமாம்ல. என்னடா நடக்குதுங்க? யார் இவன்? சத்தியமா உனக்கு யாருன்னு தெரியலையா? அடியே சும்மா இருடி. நானே யாரும் தெரியலன்னு இருக்கேன். தாலி கட்டின பொண்டாட்டி நீனே இவ்வளவு செல்லம்மா என்னை கூப்பிட்டது இல்ல. இவ யாருன்னு கூட தெரியாது. இவ்வளவு பாசமா கூப்பிடுறாளே. இவ்வளவு நாள் எங்கடி இருந்தா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை கல்யாணம் பண்ணிருப்பேன். டேய், நான் கொல்ல வெறியில இருக்கேன். நீ பேசுற பார்த்தா அப்ப ஏற்கனவே உனக்கு தெரியும் போல. என்ன உன்னோட எக்ஸா? அடியே ஏன்டி? ஏன் இப்படி லேசா உன்கிட்ட வாயை விட்டுறக்கூடாது? சும்மா சொன்னேன்டி. எனக்கு எக்ஸு போய்லாம் யாரடி இருக்கா? நீ தாண்டி ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும். அவ ஏதோ தெரியாம பேசுறா போல. என்னன்னு கேளு. சாரி சிஸ்டர், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ராகுல். எனக்கும் ராகுலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க வேற ஏதோ கன்ஃபியூஷன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னது? கல்யாணம் ஆயிடுச்சா? சும்மா டைம் பாஸ் கட்டியிருப்பேன். ராகுலை பத்தி எனக்கு தெரியாதா? நானா ராகுலுக்கு உயிர். திடீர்னு கொஞ்ச நாள் பார்த்தா ஆளையும் காணும், அட்ரஸையும் காணும், ஃபோன் நம்பரையும் மாத்திட்டேன். எவ்வளவு இடத்துல தேடினேன் பாத்தியா? இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன். அது என்னோட ராகுல். ஒழுங்கு மரியாதையா அவனை விட்டுட்டு விலகிறேன். ஹே, யாரு முதல்ல நீ? நீ யாருன்னே எனக்கு தெரியல. இதுல வேற என் பொண்டாட்டிட்ட வந்து
அவனை விட்டுட்டு போயிருன்னு சொல்றியா? யார் முதல்ல? நீ ஆள் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அச்சோ, நீங்க தான் ஆள் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராகுலை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க சித்திக்கு கூட தெரியுமே. நாங்க லவ் பண்ணது லிவிங் டுகெதர்ல கூட இருந்தோம் தெரியுமா? ஏய், சத்தியமா இல்லடி. இவ ஏதோ பிளான் பண்ணி தான் நம்ம கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. சத்தியமா சொல்றேன், இவ யாருன்னே எனக்கு தெரியாதுடி. தயவு செஞ்சு என்னைய தப்பா நினைக்காத. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? எப்படி ராகுல் உங்க பேர் கரெக்டா சொல்றா? உங்க சித்தியை பத்தி சொல்றா? எப்படி? என்னால என்ன பண்றதுன்னே தெரியலையே. இல்லடி, அவ நமக்குள்ள பிரச்சனை பண்ணதான் ஏதேதோ பண்றா. நமக்குள்ள பிரச்சனை பண்ணணும் அவளுக்கு என்ன வந்திருக்கு? யாருன்னே தெரியல. அவ எதுக்கு நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணணும்? அவளுக்கு என்ன லாபம் இருக்கு அதுல? இங்க பாரு ஸ்வேதா, சும்மா போட்டு இதே பண்ணிட்டு முதல்ல வா, வீட்டுல போய் பேசிக்கலாம். என்ன ராகுல் செல்லம், நான் இங்க நிக்கிறேன், நீ என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போன நிக்கிற. நம்ம வீட்டுக்கு போனேன் தெரியுமா? அங்க வீடுலாம் பூட்டி கிடக்கு. பார்த்தா இவ கூட வந்திருக்கிய. இவெல்லாம் ஒரு ஆளா? என் மூஞ்சிக்கு இவ மூஞ்சிலாம் கால் தூசிக்கு வருமா? இங்க பாருடி, என்னோட ராகுலை பத்தி எனக்கு தெரியும். சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காத, சரியா? எங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ராகுல், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, நீ விலகி நிக்கிறதா நல்லது. ஹலோ, உங்க பேர் என்ன? ஸ்வேதாவா? ஸ்வேதா, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் மட்டும்தான் ஆயிருக்கு. நான் தாலி மட்டும்தான் கட்டல. மற்றபடி இப்ப நான் பிரெக்னண்டா இருக்கேன், தெரியுமா? ஏய், இங்க பாரு, நீ யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. தேவையில்லாம எங்களுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன செல்லம், எப்படி மாறிட்ட? நம்ம வயிற்றுல வளர்ற பாப்பாக்கு யாரு பதில் சொல்றது? இப்ப என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். உன்னை வீடு தேடி வந்து சந்திக்கிறேன். அந்த வீட்டில் தான் நானும் தங்க போறேன், சரியா? நீ அட்ரஸை சொல்ல மாட்டேன். இப்போ நான் தூரம் உன்னை கண்டுபிடிச்சலுக்கு அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாதா? சீக்கிரமே சந்திப்போம். ஸ்வேதா, அவ யாருன்னே தெரியாது. ஏதோ பிளான் மாதிரி தெரியுது. அதை நீ நம்பாதடி. இல்லை ராகுல், ஒரு பொண்ணு என்ன போய் வேணும்னு சொல்லுவா, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் போய் சொல்லுவாங்களா? எனக்கு அதான் ஒரு மாதிரியா இருக்கு. வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம். என்ன மீரா, சிவா வந்துருவானா? எனக்கு என்னமோ நம்ம பிளான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு தோணுது. அதான் இன்னும் ஆளை காணோம். அவன் சரியான கேடி. அவனா அவளை சீக்கிரத்தில் வரமாட்டேன், எனக்கு அவன் தான் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா இந்நேரம் வந்திருப்பேன்ல. இல்லை கவி, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை அந்த சிவா இந்த சிவா இல்லைன்னா, அதனால தான் நான் சரி செக் பண்ணலான்னு வர சொன்னேன். ஆனால் இன்னும் காணுமே. ஒருவேளை அவன் தான் இவனா? உண்மை தெரிஞ்சுதான் வரலையா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே கவி. நான் சொல்கிறேன் பரவி, கண்டிப்பாக அவன் வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு போயிடுவேன். கண்டிப்பாக அவன் தான் நினைக்கிறேன். அவன் சரியான புரிக்கி. இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் இந்த பக்கம் ஏதாச்சும் வந்தானா நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ வாட்டுக்கு பேச்சு கொடு, அப்புறம் யாருன்னு பார்த்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நம்மளும் தான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன். வர்றான் தான் நேரம் வந்திருப்பானே. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி வரலையோ என்னமோ தெரியல. மறுபடியும் வேணா நான் நாளைக்கு எங்கேயாச்சும் மீட் பண்ணலான்னு வர சொல்லவா? இன்னைக்கே அவன் வரலைன்னா சுதாரிச்சிருப்பேன். இதில் நாளைக்கே வரப்போகிறேன். வீடு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. மாட்டிட்டேன்ல, முழுசாக மாட்டிடுவேன். நம்ம நினைச்சது கரெக்டா போச்சு. அப்பவே மீறாமில்ல எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது, நம்மளை பிடிக்கிறதுக்காக வலையை வீசியிருக்காங்க. நான் என்ன மீனா வலையில மாட்டுறதுக்கு? நான் திமிங்கலம், மாட்ட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்துல. என்னவே பிடிக்கலான்னு 2 பேரும் பிளான் போடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் அந்த அளவு விவரம் பத்தாதுமா. எல்லாம் அந்த ஒசோக்கால வந்தது. இதை இப்படியே விடக்கூடாது. அவனால தான், இல்லாட்டினா இந்நேரம் மீராக்கு என் மேலே சந்தேகமே வந்திருக்காது. ஈஸியாக கல்யாணத்தை முடிச்சு சொத்தை எழுதி வாங்கிட்டு நான் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அவன் பண்ண வேலை இப்போ இங்கே வந்து நிற்கிது. மீராக்கும் டவுட் வந்துருச்சு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏய் கவி, புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு நீனு மீராவோட சேர்ந்து பிளான் போடுறியா? உங்களுக்கெல்லாம் மீள காரணம் அந்த அசோக்கா தான் இருப்பேன். அவனை ஒரு வழி பண்ணுறேன். அவனை ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். உங்கள் 2 பேரையும் நீ விட்டா அது எனக்கு தான் ஆபத்து. அதுலேயும் இந்த கவி சும்மா இருந்தாலும் இந்த மீரா சும்மா விட மாட்டான்.
உங்க 2 பேரையும் ஒரு வழி பண்றேன். முதல்ல அந்த அசோக்கு ஒரு வழி பண்ணிட்டு வாரேன். என்கிட்டயே உங்க விளையாட்டை காமிக்கலான்னு பாத்துக்கிட்டீங்களா? இந்த சிவாட்ட அதெல்லாம் நடக்குமா? எத்தனை வருஷமா எத்தனை பேரை ஏமாத்திருக்கேன். நீங்களாம் சுச்சிப்பி மேட்ரு வலையை வீசி பிடிக்கிறாங்களாம். என்கிட்டயே நடக்குமா? நடக்காது. பாவமாக இருக்குது. இந்த வீட்டில் எல்லாரும் நல்ல மனுஷனாக இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது. நல்லா பாசமாக நடந்துக்குது. நம்ம அந்த வீட்டுக்கு வேலைக்கு தான் வந்திருக்கோம். நம்மளை எவ்வளோ மரியாதையாக பேசுது. ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்படியா நம்ம கலந்து கொடுக்கணும்? என்ன பண்ணுறது? அவள்கிட்ட போய் காசை வாங்கிட்டேன். காசை திருப்பி கேட்பா, நம்மளால் கொடுக்க முடியாது. இல்லைன்னா நம்ம பிள்ளை ஏதாச்சும் பண்ணிட்டானா? நம்ம வாழ்கிறதே நம்ம பிள்ளைக்காண்டி தான். அதனால் மற்றவங்கள பார்க்கக்கூடாது, நம்ம வாழ்க்கை தான் பார்க்கணும். கடவுளே, என்னை மன்னிச்சிருப்பா. நான் மனசறிஞ்சு பண்ணலை. இருந்தாலும் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலப்பா. இதான் வலி. நான் என்ன பண்ணுறது? பாலில் கலந்து கொடுத்துட வேண்டியதான். இது என்ன மருந்துன்னு கூட தெரியலையே. அதை கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறா. எப்படி திமுறா பேசுகிறா. பாவம், பச்சை உடம்புக்காரி. இந்த மருந்து வேற நான் கொடுக்குறேன். என்னெல்லாம் ஆகும்னு தெரியலையே. எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா இந்த மருந்து செய்வேனா? செய்ய மாட்டேன். எனக்கு மனசு பதன்னு இருக்குது. கடவுளே, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் கொண்டு கொடுக்குறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. நீங்கள் தாப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும். நான் பண்ணுற பாவம்லாம் என் பிள்ளையே வந்து சேரக்கூடாது. கடவுளே, எதுவாக இருந்தாலும் அதை எனக்கே கொடுத்துருங்க. என் பிள்ளைக்கு எதுவுமே வரக்கூடாது. என் பிள்ளைக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கே நான் எடுக்கிறேன். என் பிள்ளைக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கணும். சரி, கொண்டு கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நானே எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அவள் கேட்குற மாதிரி இல்லை. அவள் சொன்னதை செஞ்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. மாட்டிக்காமல் செய்யணும். கொண்டு கொடுத்துருவோம். என்ன ஆனாலும் சரி. ஒரு மாதிரி அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டானா நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். அதான் நமக்கு நல்லது. யாரும் பார்த்தாங்களான்னு தெரியல. அதையும் பார்த்துக்கணும். மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து அப்புறம் என் பிள்ளையே பார்க்க முடியாது. என் பிள்ளைக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாம் வீணாக போயிடும். முதல்ல போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும். எங்கே ரூமில் யாரையுமே காணோம். குழந்த அங்கே தொட்டியில் தூங்குது. இவங்கள காணுமே. எங்கே போயிருப்பாங்க? சாதனாமா? சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, பால் கொண்டு வந்தேன். உங்களை காணுமேன்னு பார்த்தேன். அச்சோ அம்மா, அப்பதான் நான் குளிக்க வந்தேன். நீங்க வச்சுட்டு போங்க, நான் குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா, சத்தம் போடாம வச்சுட்டு போயிருங்க. சரிங்கம்மா, நான் வச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து மறக்காமல் குடிச்சிருங்க. சரிங்கம்மா, நான் குடிச்சிடுறேன், நீங்க வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போவோம். இனி என்ன நடந்தாலும் சரி, கடவுள் பார்த்துப்பார். நம்ம கண்ணு முன்னாடியே குடித்தா நம்ம நிம்மதியாக போயிடலாம். நம்ம போனதுக்கப்புறம் குடிக்கிறாங்களா குடிக்கலையான்னு தெரியலையே. கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. இருந்தாலும் குடித்தாங்களா குடிக்கலையான்னு தெரியல. இப்போ குடித்தாதான் நான் போய் ஃபோன் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா ஃபோன் பண்ணலைன்னா நொய்யின்னு திட்டி தொலையும். சரி, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்ப்போம். குடிச்சிட்டு என்னென்னு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலாம்.